Hello everyone, hi, welcome to Vishnu Talks. Hey, நீங்களா எங்கேந்திரா வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு. ஸோ ரொம்ப நாளாக இந்த வீலாக் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். பட் ஆனால் எடுக்கணும்னு நினச்சாலே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் லைக்கணும் இங்கெல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்களா அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ். பட் சரி ஓகே எடுப்போமே, என்ன ஆகிட போகுது, இங்கே உள்ள மக்கள் எப்படி இருக்காங்க, இங்கே சிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் காமிக்கலாமேன்ற ஒரு இதுதான். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. யூஸ்வலாக கனடா பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எப்படின்னா டொரண்டோ சைடு அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் பி இந்தியன்ஸ். ஆனால் இந்த இடத்துல நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கியூபெக்னு சொல்லிட்டு ஒரு தனி ப்ராவின்ஸ், அதாவது நம்ம ஊரில் வந்து ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க, இங்கே வந்துட்டு ப்ராவின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கியூபெக்ன்ற ப்ராவின்ஸில் மான்ட்ரியல்னு ஒரு சிட்டியில் இருக்கேன் நான். இந்த மான்ட்ரியல்ன்ற சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான இந்தியன்ஸ் தான் பார்க்க முடியுது. ஏன்னா இது மோஸ்ட் ஆஃப் த பிளேஸில் வந்துட்டு இது ஒரு ஃப்ரெஞ்ச் சிட்டி. ஸோ ஃப்ரெஞ்ச் தான் இங்கே பேசுவாங்க எல்லாருமே. ஸோ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புளே கம்மியாக இருக்கிறதுனால இந்தியன்ஸுமே மோஸ்ட்டாக கம்மியாக இருப்பாங்க. சரி ஓகே, மான்ட்ரியலில் இருந்துட்டு எப்படி இருக்குது, ஏன்னா யூஸ்வலாக டொரண்டோ எல்லா இடத்துலையுமே வீலாக் பண்ணுவாங்க, எல்லாருக்குமே தெரியும் ஓரளவுக்கு. பட் மான்ட்ரியல்லேருந்து பெருசாக யாரும் பண்ண மாட்டாங்க. பண்ணது நான் பார்த்தது இல்லை, மேபி பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம ஒரு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இது அட்டெம்ப்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கேன், இது வந்து ஒரு ப்ளஸ் டேஸ் ஆச்சுன்னு ஒரு ஸ்ட்ரீட்டு. இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஈவெண்ட் ஏதோ நடந்துட்டுருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ வைபாக இருக்கும் எப்பயுமே ஈவினிங். அதுவும் லைக் ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கெல்லாம் டியூஸ்டே, ஆக்சுவலாக டியூஸ்டேவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஈவினிங் வைபு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே உள்ளவங்களாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக சாங்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஜாலியாக இருக்கும். ஈவினிங் வெளியில் வந்தாலே போதும், பொழுது போயிடும். ஆக்சுவலாக நம்ம எதுக்கு வெளியில் வந்தோம், இந்த வீலாக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்த்டே வருது, அதுக்கு சரி ஓகே ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலாமே, இங்கே எப்படி இருக்கும், இங்கே வந்துட்டு நம்ம என்ன மாதிரி வாங்கலாம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக வந்து சேம் H&M தான் போகிறோம். இந்தியாவிலனா H&Mனாலே ரொம்ப காஸ்ட்லியாக அப்படி தான் இருக்கும்னு நினைப்போம். பட் இங்கே வந்துட்டு ஓரளவுக்கு அது கொஞ்சம் ஆவரேஜ்னு வச்சுக்கோங்களேன், சீப்புன்னு சொல்ல முடியாது. இதுதாங்க ரிங்குன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா லைக் ஆக்சுவலாக 2 பில்டிங்க்கு நடுவில் ஒரு ரிங் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, எந்த பயனும் இல்லை. இதுதான் ஆக்சுவலாக ரிங்கு. இது பக்கத்தில் தான் வந்துட்டு ஏதோ ஈவெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கே என்ன ஈவெண்ட்டுன்னே தெரியாது. ஸோ நம்மளே அங்கே என்னன்னு போய் பார்த்துடலாம். What is this event for? Because when we hear in teacher, Okay. we will practice for the yoga. Okay. It's like everybody has the headphones and just listen to the music to do yoga? Yeah, we can hear. Oh, what they're speaking. Oh, okay. Thank you. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்ச எனக்கு. 5 minutes later. நல்ல பெரிய ஹால் தான், ஒரு 1000-1500 பேர் உட்காரலாம். கீழே அழகுடா மன்மதன்றா நீ. மக்களே ஃபைனலாக வந்துட்டு நம்ம ஒரு ஷர்ட்டை வாங்கிட்டோம். ஆக்சுவலாக H&M பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எப்போவுமே நம்ம வெளியில் வாங்குகிற கடையை விட சைஸ் சின்னதாக இருக்கும். அதாவது வெளியில் வந்துட்டு எல்லுன்றது இங்கே எம்மாக இருக்கும். ஸோ இங்கே வரும்போதெல்லாம் நம்ம ஒல்லி ஆகிட்டோமோ, ரொம்ப குண்டா இல்லையோ அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீலிங்கில் இருக்கும். இங்கே நான் வெளியில் போய் வாங்கினேன்னா எல்லே பத்தாமல் இருக்க போது ஐயோ அப்படின்லாம் இருக்கும். இங்கே வந்து பார்த்தா நம்ம என்ன ரொம்ப ஒல்லி ஆகிட்டோம் போல், எம்ஏ பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். அது ஒரு நல்ல விஷயம் H&M. அதுக்காகவே நீங்கள் ஆக்சுவலாக H&M வந்து வாங்கலாம்னு நினைக்கிறேன். இது மாதிரி இது ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க, என்னோட தனிப்பட்ட கருத்துன்றதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன எழவியாது. ஆக்சுவலாக நம்ம அங்கே ஒரு பேண்ட் பார்த்தோம்ல, அந்த பேண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அதில் சைஸும் வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு.
ஸோ அந்த சைஸே நம்ம எடுத்துடலாமே அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்போ நம்மளுக்கு தேவையோ அப்போ தான் நம்மளுக்கு சைஸ் கிடைக்காது. ஃபைனலாக வாங்கியாச்சு. இதுதான் நம்ம எடுக்க போகிற பேண்ட்டு. இந்த பேண்ட்டும் அதே மாதிரி இந்த கருப்பு ஷர்ட்டும் பர்த்டேக்கு பிளான் பண்ணியாச்சு. பில்லிங் பக்கம் வந்துடலாம். பில்லிங்க்கு வந்துட்டு நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் நெக்ஸ்ட்டு. ஹே ஹாய் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ். இன்னும் பயிற்சி வேண்டுமோ? Yeah. So do you want a bag? Yeah. You have a membership? Yeah, I have a membership too. Do you want to use it? மக்களே கிட்டத்தட்ட $109 ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட 6500 ரூபாயா அப்ராக்ஸாக அந்த மாதிரி ஆயிடுச்சு. வேறு வழி இல்லை, நம்ம கடைசியாக வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் சீப்பாக இருக்கிற மாதிரி வாங்கணும். இந்த வாட்டி ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சு. ஒரு பேண்ட் ஒரு சட்டைக்கே கிட்டத்தட்ட 7000 ரூபா கொடுத்தேன்னா இந்தியாவில் நான் எவ்வளவோ வாங்கியிருக்கலாம் ஆக்சுவலாக. ஆனால் வந்துட்டு பரவாயில்ல, இப்போதைக்கு நம்மளுக்கு நாளைக்கு பர்த்டே வச்சுக்கிட்டு இன்றைக்கி போய் வாங்கடா அப்படின்னா எங்கே போய் வாங்க முடியும்? நம்மளால் வாங்க முடியாது அதுக்கு மேலே. தேங்க்ஸ் மேன், see you. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? You can say welcome to Vishnu Talks. Vishnu Talks. Like this. Like this? Yeah, like this. ராஸ்கல், நான் யாரு, என் பவர் என்னன்னு சொல்றேன். இவர்தான் கவுன்சில். அவர் ஆக்சுவலாக என்ன கதைன்னு சொல்கிறேன். இவர் இருக்கார்ல, இவர் வந்துட்டு ஒரு செம்ம ஃபன்னான ஆள். வர்றவங்க போகிறவங்க எல்லாரையுமே HMல வந்துட்டு ப்ராங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேர் போயிட்டு இருந்தாங்க. ரேண்டமாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி இங்கே $1000 போட்டிங்க. $1000 எவ்வளோ? நம்ம ஊர்படி 60000 ரூபா. நீ என்ன சொல்ற? கிட்டத்தட்ட அங்கே $1000 போட்டிங்க, எடுத்துகிட்டு போங்க போகும்போது அப்படின்னா. எல்லாரும் உடனே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு தேடிட்டு இருக்காங்க, எங்கே போட்டோம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டு சும்மா ஜோக் பண்ணேன் போங்க அப்படின்ட்டாரு. ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு. கிட்டத்தட்ட எல்லாருமே ப்ராங்க் ஆகிட்டு ஒரு கிட்டத்தட்ட நான் பார்க்கும்போதே ஒரு 5-6 பேரை ப்ராங்க் பண்ணிட்டாரு. ஃபன்னான ஆள் அவர். இதுதான் ஆக்சுவலாக இப்போ நான் வந்திருக்கிற ஸ்ட்ரீட் தான் வந்து மெயின் ஸ்ட்ரீட் ஆஃப் மான்ட்ரியல் மாதிரி. இந்த ஸ்ட்ரீட்டில் தான் வந்துட்டு எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட இங்கே எல்லா இதுலேயுமே எல்லாமே கிடைக்குங்கிற மாதிரி. One hour later. என்னது? இங்க வரும் பாரு. ஐயோ, காலு! ஐயோ,